ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பார்க்கலாம். இன்னைக்கு இதான் பண்ணுவோம்மா, ஒன்று ஒன்றா பண்ணிடுவேன். இது வந்து என்னுடைய இது டேலி ஓபன் பண்றோம். ஓப்பனிங் பேலன்ஸ் நான் உங்களுக்கு போட்டு காட்டணுமா? ஓப்பனிங் பேலன்ஸ் போட தெரியும் இல்லையா? ஓப்பனிங் பேலன்ஸ் போடணுமாண்ணா? சரி, ஓகே. டேலி ஓபன் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம். செலான் வாங்கி பேங்க்ல கட்டணுமா? யார் கையிலையும் கொடுக்காத, கொரோனா காலமா இருக்கு, யாராவது தூக்கி போட போறாங்க. என்ன, செலானை வாங்கி நாளைக்கு வா காலேஜுக்கு, நான் காலேஜுக்கு வருவேன், செலான் தரேன், வாங்கி பேங்க்ல கட்டிட்டு என்கிட்ட செலான் கொடுத்துருப்போம். ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்பெனி கிரியேஷன். கம்பெனி பேரு ஸ்ரீராம் இன்ஃப்ராடெக். ஓகேவா? ஸ்டெப் எழுதிங்க, அதேபடியே வருவோம். ஃபர்ஸ்ட் கம்பெனி கிரியேட் பண்ணிக்கிறோம். கம்பெனி பேரு ஸ்ரீராம் இன்ஃப்ராடெக் பிரைவேட் லிமிடெட். ஓகேவா? அட்ரஸ் தான் போட்டுங்க, தமிழ்நாடு. இது வந்து 1418. ஓகேவா? போட்டு முதல்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்பெனி கிரியேஷன். அப்படியே டிக்கு போட்டே வா, அப்படியே கிராஸ் பண்ணிட்டே வா ஒவ்வொரு விஷயமா. ரெண்டாவது ஸ்டெப் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேஷன். திறந்துடு சிசி, சீக்கிரம் முடி. நேற்றுக்கு பார்த்த இதே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சமூகம் இன்னைக்கு பார்க்கறதுக்கு எப்படிமா இருக்கு? வித்தியாசமா இருக்கா? சந்திரசேகர், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க இருக்கு இல்லையா? ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க ஒன்னொன்னா. ஃபர்ஸ்ட் கம்பெனி கிரியேஷன், ரெண்டாவது ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த பக்கம் அசெட் இருக்கு, இந்த பக்கம் லைபிலிட்டி இருக்கு. அப்படியே கடகடன் பண்ண வேண்டியதான். அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், மல்டிபிள்ல போடுறேன் வேகமா பண்ணணுங்கிறதுல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? பிளான்ட் அண்ட் மெஷினரி. பிளான்ட் அண்ட் மெஷினரி எது கீழே வரணும்? பிக்ஸ்ட் அசெட் கீழே வரணும், 2 லட்சம் இல்லையா? அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் பிக்ஸ்ட் அசெட் எவ்வளவு? 21 லட்சம். அடுத்தது மோட்டார் கார். மோட்டார் கார் 2 லட்சம். பிக்ஸ்ட் அசெட் 2 லட்சம். கேஷிங் ஹேண்ட். கேஷிங் ஹேண்ட் வந்து என்ன பண்ணணும்? ஆல்டர் பண்ணணும். பேங்க் கேஷிங் ஹேண்ட் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது, ஆல்டர் தான் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோ. பேங்க்ல எவ்வளவு இருக்கு? 1 lakh இருக்கு பேங்க். அடுத்தது கனரா பேங்க். முதல்ல இந்தியன் பேங்க், அடுத்தது கனரா பேங்க். 2 பேங்க் இருக்கு. எந்த பேங்க் சார்? இல்லை, எந்த பேங்க் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த பேங்க் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கனரா பேங்க் 5 lakh. அடுத்தது கணேஷ் கேபிட்டல். இது வந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனி, அதனால
சாரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 2 பேர் அதில் பார்ட்னராக இருக்காங்க. கணேஷ் கேபிட்டல் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 3 lakh. அடுத்தது குமார் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 5 lakh. சந்திரசேகர் அப்படியே ஒன்னொன்றுக்கும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுனே வாங்க, அப்படியே கடைசியாக இது ஒரு பிபிடியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். சந்திரசேகர் இருக்கியாப்பா? சந்திரசேகர் இருக்காரா? சந்திரசேகர் சரி, ரைட், ஓகே. நீ ஏன் எதுக்கு ஃபைன் வந்து கட்டணுமான்னு கேட்குறேன். நீ பாட்டுக்கு வா, சரணை வாங்கி கொண்டு போய் கட்டிட்டு வா. நீ பாட்டுக்கு ஃபைன் நீ ஏன் கழிப்பு கூடாது. வா, நீ பாட்டுக்கு கம்முன்னு கட்டிட்டு என்கிட்ட சரணை பண்ணிப்போம். தேங்க்யூ, பாய். ஸ்டூடெண்ட்ஸ் கிளாரிஃபிகேஷன், வேற ஒன்றும் இல்லை. ஃபைன் கட்டணுமா என்னன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் ஃபீஸ் கட்டுறதே பெரிய விஷயம், இல்லை ஃபைன் வரும். ரைட், எடுத்து சொல்லணும். மெசேஜ் போட்டு விடுங்களேன் சாட்ல, அவர் வந்து இது பண்ண சொல்லி. கேக்குது. ஸ்கிரீன்ஷாட். ரைட், ஓகே. அடுத்தது அன்செக்யூர்டு லோனு அண்டர் வந்து லோனு கீழே போடணும். லோன்ஸ் லைபிலிட்டி 1 lakh. லோன்ஸ் லைபிலிட்டி 1 lakh. அடுத்தது செக்யூர்டு லோன் கம்ஸ் அண்டர் லோன்ஸ் லைபிலிட்டி. அது எவ்வளவு? 50,000. அடுத்தது எக்ஸ் அண்ட் கோ கிரெடிட்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். நமக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணவன் எவ்வளவுனா 2 lakh. பேங்க் ஓடி, இது வந்து ஏதாவது ஒரு பேங்க் போட்டுங்க, ஓகேவா? கனரா பேங்கே போட்டுக்கோ. கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கோ. கம்ஸ் அண்டர் ஓடி எவ்வளவு? 20 lakh. ஓகேவா? ஓகே. நம்ம என்ன பண்ணணும்? கேஷ் ஆர்டர் பண்ணணும். ஆர்டரில் போயிட்டு கேஷ் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? ஆர்டர் தான் பண்ணணும். எவ்வளவு? கேஷு 50,000. ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு என்னாச்சு? சம்மு டேலி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸு வரக்கூடாது. ஸோ 2வது ஸ்டெப்பு ஓவர். முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன், 2வது ஸ்டெப்பு ஓப்பனிங் பேலன்ஸ், 3வது ஸ்டெப்பு எதை ஆர்டர் பண்ணணும்? அக்கௌண்ட்ஸு. எது? Alt F3யா? ஆல்டர் கொடுத்து என்டர். அக்கௌண்ட்ஸ் குரூப்பா? குரூப் ஆல்ட்ரேஷனா? லெட்ஜர் ஆல்ட்ரேஷனா? மல்டிபிள் லெட்ஜர் தான் ஆர்டர் தான் போயிருக்கேன். ஓகேவா? ஓகே. 3வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2வது ஸ்டெப்ல 3வது ஸ்டெப் ஆகிடும். ஒரு ஸ்டெப்பு மாற்றிக்கோ. F11 F1ல காஸ்ட் சென்டர் எனேபிள். F11 F1 அதில் வந்து மெயின்டைன் பில் வைஸ் டீடைல் எஸ் இருக்கணும். அடுத்தது காஸ்ட் சென்டர் எஸ், இது வந்து இருக்கணும். மெயின்டைன் பில் வைஸ் டீடைல் எஸ், இந்த இடத்துல காஸ்ட் சென்டர் எஸ். ஓகேவா? அடுத்தது 4வது ஸ்டெப்பு ஜிஎஸ்டி F11 F3 அங்கே போயிட்டு ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிங்க.
ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துக்கோ 33AAGCM0529F1Z0. இது வந்து தப்பான நம்பர் தான், தப்புன்னு காட்டும். நான் உங்களுக்கு கரெக்டான நம்பர் எக்ஸாமுக்கு நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிஎஸ்டியோட செட் ஆர்டர் டீடைல் போட்டு கிரியேட் பண்ணிங்க. இந்த இடத்துல பேன் நம்பர் போட்டுருங்க. AAGCM0529F அப்படின்னு பேன் நம்பர் போட்டுக்கோ. சின் நம்பர் போடணும். சின் நம்பர் வந்து உண்டு. ஸ்ரீராம் இன்ஃப்ராடெக் பிரைவேட் லிமிடெட்ல லிமிடெட் கம்பெனினா சின் நம்பரும் உண்டு, சின் நம்பரும் போடணும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன? கிரியேட் காஸ்ட் சென்டர். காஸ்ட் சென்டர் எப்படி போகணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, காஸ்ட் சென்டர். இது எப்படி வந்தது அப்படின்னா நீங்க F11 F3ல F11 F1ல காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணிருக்கீங்க, அதனால வந்திருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பூனே சிமினி, இது வந்து பூனால கட்டின சிமினி, அதனால இது பூனே சிமினி அப்படின்னு வச்சுங்க. பூனே சிமினி அண்டர் பிரைமரி, இது வந்து ஒரு காஸ்ட் சென்டர். இது வந்து என்ன? ஒரு காஸ்ட் சென்டர். ஓகேவா? இது ஒரு காஸ்ட் சென்டர். அடுத்த ஸ்டெப் லெட்ஜர் கிரியேஷன். இப்போ என்னென்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்னா ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணுமோ அதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு காஸ்ட் சென்டர் வச்சு கிரியேட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணு. அக்கௌண்ட்ஸு, லெட்ஜர், கிரியேட் சிங்கிளில் போயிட்டு தான் பண்ணணும், ஒன்று ஒன்றா பண்ணணும். ஜிஎஸ்டி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி உனக்கு காஸ்ட் சென்டர் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னாக்க இது ஒர்க் ஆகுமான்னு என்னன்னு தெரியல எனக்கு. இன்வென்ட்ரியில் காஸ்ட் சென்டர் ஒர்க் ஆகாது. வவுச்சர் டைப் ஒர்க் ஆகுமா காஸ்ட் சென்டரு? சந்திரசேகர், வவுச்சர் டைப்பில் ஒர்க் ஆகும்ல? சரி பார்ப்போம். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அப்படின்னு சும்மா இது டம்மி லெட்ஜர். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, வவுச்சர் டைப்புக்காக கொடுக்குறோம். இது வந்து டம்மி லெட்ஜர். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ்ன்னு போட்டு இன்வென்ட்ரி வேல்யூ அஃபெக்டட் போட்டு இங்கே அப்ளிகபிள் போட்டு இங்கே குட்ஸு போட்டுக்கோ. ஜிஎஸ்டி லோக்கல் சேல். அடுத்த லெட்ஜர் கான்ட்ராக்ட் ரெசிப்ட். இதுதான் நமக்கு இன்கம் லெட்ஜர். கான்ட்ராக்ட் சர்வீசஸ், சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு போட்டுருவோம். கான்ட்ராக்ட் சர்வீஸ் சார்ஜ். ஓகேவா? இது அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இங்க வந்து டாக்ஸ் கண்ட்ரோல் கொடுக்கணும். இந்த இடத்துல அதுக்கு தான் டாக்ஸ் கண்ட்ரோல் கிடையாது, இங்க வந்து டாக்ஸ் கண்ட்ரோல் கொடுக்கணும். கான்ட்ராக்ட் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. ஹெச்எஸ்என் கோடு தருவேன், அதை நீங்க போட்டுக்கணும். நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல சேல்ஸ் டாக்ஸபிள் அப்படின்னு போட்டுங்க. நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் சேல்ஸ் டாக்ஸபிள். டாக்ஸ் வந்து 18%. டாக்ஸ் வந்து 18%. குட்ஸா சர்வீஸானா இது வந்து சர்வீஸ். ஓகேவா? அதை போட்டுக்கணும். அடுத்தது அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். ஜிஎஸ்டி சென்ட்ரல் டாக்ஸ். டாக்ஸ் கண்ட்ரோல் கொடுக்கக்கூடாது. டாக்ஸ் கண்ட்ரோல் என்ன பண்ண கூடாது? கொடுக்கக்கூடாது, வேற எங்கேயுமே கொடுக்கக்கூடாது. அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். ஜிஎஸ்டி இது வந்து ஸ்டேட் டாக்ஸ் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப் இந்த கணக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம கொடுப்போம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள். ரவுண்ட் ஆஃப். அதுக்கப்புறம் வேற என்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்? எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் இருக்குல்ல, எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர்னா காஸ்ட் சென்டரோட கிரியேட் பண்ணுங்க. சேலரி, டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ் எல்லாத்துக்குமே என்னென்னு பண்ணணும் அப்படின்னா எல்லாமே எல்லா லெட்ஜரும் மாசம் மாசம் என்ட்ரி போடணும். அதனால ஆஃபீஸ் ரெண்ட் அப்படின்னா ஆஃபீஸ் ரெண்ட் அப்படிங்கிற லெட்ஜர் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதுக்கு வந்து காஸ்ட் சென்டர் வந்து அப்ளிகபிள், இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். எல்லா லெட்ஜரும் கிரியேட் பண்ணுங்க. ஆஃபீஸ் ரெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலரி. சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள், அது முக்கியம். ஒரு நிமிஷம். ஆல்டர் ரெண்ட் இருக்கு இல்லையா, ரெண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து நாட் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி இருந்தாலே ஒவ்வொரு லெட்ஜரும் நீங்க அப்ளிகபிளா நாட் அப்ளிகபிளாங்கிறது கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. ஈச் அண்ட் எவ்ரி லெட்ஜர் வெதர் தட் லெட்ஜர்
will affect the GST or not அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஆஃபீஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது, ரெண்ட் கிடையாது, சேலரி கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேலரி கொடுத்தோம் இல்லையா, சேலரிக்கும் என்ன கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, சேலரி ஜிஎஸ்டி கிடையாது. அந்த மாதிரி இங்கே இருக்கிற எக்ஸ்பென்ஸுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ்க்கு நீ கேட்கலாம், சார் அவன் ஜிஎஸ்டி போட்டு தானே எனக்கு கொடுக்குறான், ஏன் வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொன்னா, நீ டெலிஃபோன் சர்வீஸ் ரிசீவ் பண்ணுற, அதனால அதுக்கு நீ டேக்ஸ் நீ தான் கட்டணும். ரைட்டா? நீ இன்னொருத்தருக்கு அதை மாற்றி விட முடியாது, கிளைம் பண்ணக்கூடாது, அந்த இன்புட் எடுக்கக்கூடாது. சில பேர் எடுத்துருவாங்க. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ். எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் சென்டர், எஸ். ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள். wages comes under டைரக்டா இன்டைரக்டா அது உன் விருப்பம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிஎஸ்டி மாத்திரம் நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள். each and every ledger you have to specify whether GST applicable or not அப்படின்னு சொல்லணும். அடுத்தது traveling expenses. traveling expenses under indirect expenses, GST not applicable, not applicable. ஸ்டாஃப் வெல்ஃபேர், ஸ்டாஃப் வெல்ஃபேர்னாக்க சாப்பாடு கொடுக்கறது, டிஃபன் கொடுக்கறது, அந்த மாதிரி வேலையாட்களுக்காக கொடுக்குற செலவு பண்ணுற செலவுகள், அதுதான் ஸ்டாஃப். நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள். மீல்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள், ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள். பிசினஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ் under indirect expenses, cost center applicable, GST not applicable, not applicable. ரெண்டு வாட்டி வரும். ஓகேவா? ஸோ தட் இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர்லாம் கிரியேட் பண்ணிடுச்சு. இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் ஓகேவா? ஸ்டெப்பை எழுதி வச்சுட்டு போட்டாலே உங்களுக்கு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வவுச்சர் டைப் கிரியேஷன். வவுச்சர் டைப்பு இன்வாய்ஸ்க்கும் கிரியேட் பண்ணுங்க, பேமெண்ட்டுக்கும் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? அக்கௌண்ட்டு வவுச்சர் டைப்பு கிரியேட். ஓகேவா? ஜிஎஸ்டி சர்வீஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு ஒரு வவுச்சர் டைப் போட்டுக்கோங்க. ஜிஎஸ்டி சர்வீஸ் இன்வாய்ஸ் கம்ஸ் அண்டர் சேல்ஸ், கம்ஸ் அண்டர் சேல்ஸ். மெத்தட் ஆஃப் நம்பரிங் ஆட்டோமேட்டிக்காக மேனுவலானா இதுக்கு வந்து மேனுவல் கொடுக்கணும், ஆட்டோமேட்டிக் கொடுக்கக்கூடாது. ஏன்? ஆர்ஏ பில் 1 2 3 நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறமா ப்ரிவெண்ட் வந்து டூப்ளிகேட், டூப்ளிகேட் நம்பர் திரும்ப ஒருத்தர் கொடுத்த நம்பர் ஒரு வாட்டி பில்லு கொடுத்தாச்சு அப்படின்னா ரெண்டாவது வாட்டி வேற எவனுக்கும் அந்த பில்லு கொடுக்கக்கூடாது. அதனால ப்ரிவெண்ட் டூப்ளிகேட். ஓகேவா? அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்கணும், ஏன்னா நீ டேக்ஸ் கலெக்ட் பண்ண போற, அதனால டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட், கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட்டை கொடுத்துரு. டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷன் சென்னை. நீ அக்கௌண்ட் நம்பர் ஒரு பேங்க் கிரியேட் பண்ணும்போது அந்த பேங்க்குக்கு அக்கௌண்ட் நம்பரை மென்ஷன் பண்ணா அப்படின்னா உனக்கு இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து சேர்ந்துடும். ஜிஎஸ்டி சர்வீஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு ஒரு வவுச்சர் டைப் நம்ம கிரியேட் பண்றோம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணி எண்ட் ஆஃப் லிஸ்ட், எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எண்ட் ஆஃப் லிஸ்ட், எண்ட் ஆஃப் லிஸ்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கும். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வேல்யூ எஸ் கொடுத்துட்டணும், அதனால தான் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்வீஸ் சார்ஜஸ் இருக்குல்ல, இன்வென்ட்ரி வேல்யூ நோ கொடுத்துரு. ஓகேவா? இன்வென்ட்ரி வேல்யூ இந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது இன்வென்ட்ரி வேல்யூ நோல இருக்கணும். எஸ் கொடுத்தா மேலே வந்துடும், நோல தான் இருக்கணும். யூசர் டிஃபைன் வேல்யூ, கான்ட்ராக்ட் பிரைஸுங்கிறது நீயா கொடுக்கறது. யூசர் டிஃபைன் வேல்யூ, யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே. அதே மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் ஆஸ் டோட்டல் அமௌண்ட். ஆஸ் டோட்டல் அமௌண்ட்டு நார்மல் ரவுண்டிங் 1. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்து வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பேமெண்ட்டு. பேமெண்ட் வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுல கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட்டில் வாங்குகிறோம். அப்போ அதுக்கு மாத்திரமே நம்ம கிடுகிடுன்னு போகிறதுக்காக கனரா பேங்க்கு பேமெண்ட் அப்படின்னு ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணிக்கும். கனரா பேங்க் பேமெண்ட்
அண்டர் பேமெண்ட் அக்கௌண்ட். நாம வந்து எதுக்கெல்லாம் வந்து நம்பர் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கு, எதுக்கெல்லாம் நாம வந்து அடிக்கடி சிஸ்டம் தேவைப்படுதோ அதுக்கெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்றோமோ அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், ஒரு வவுச்சர் டைப் போட்டு அப்படின்னா உனக்கு கரெக்டாக போட முடியும். நேம் ஆஃப் கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட். அந்த பேமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் கிளாஸ் ஃபார் காஸ்ட் சென்டர் பேஸ்டு பேங்க் அலோகேஷன். எஸ் கொடுத்துரும். அப்போ வந்து காஸ்ட் சென்டர் ஒன்று கிடைக்கும். எண்ட் ஆஃப் லிஸ்ட் போட்டுக்கோ, எந்த பேங்கோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? போட்டு இந்த இடத்துல எஸ் கொடுக்கணுமா நோ கொடுக்கணுமாங்கிறது தெரியல. யூஸ் கிளாஸ் ஃபார் காஸ்ட் சென்டர் பேஸ்டு பேங்க் அலோகேஷன் பார்ப்போம். எஸ் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல எண்ட் ஆஃப் லிஸ்ட் தான் கொடுக்கணும், எதுவுமே கொடுக்கக்கூடாது. இங்கே மாத்திரம் கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட் அப்படின்னு செட். ஓகே ஓகேவா? ஸோ வவுச்சர் டைப்பு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நாம இன்வாய்ஸ்க்கு ரெடி ஆகிட்டோம். முதல்ல வந்து என்ன பண்ணணும், சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். வேற ஏதாவது ஸ்டெப் இருக்கா? இல்லை. கிரியேட் ஜிஎஸ்டி சேல்ஸ் இன்வாய்ஸ். முதல் பில் என்ன, ஆர்ஏ பில் 1 அப்படின்னு போடணும். நல்லா பார்த்துக்கோ, ஆர்ஏ பில் 1 எவ்வளவு, 5 lakh. டேட்டு 1/5/2018. பீரியட் சேஞ்ச் பண்ணிக்கோ, Alt F2 போட்டு பீரியட் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஏன்னா Alt F2 போட்டோன்னு வச்சுக்கோ, பீரியட் 18/19 இருக்கா பாரு, இல்லைன்னா பீரியடை சேஞ்ச் பண்ணிக்கோ. அக்கௌண்டிங் வவுச்சர் பி ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணால் பேமெண்ட் வரலாம். அதில் சேல்ஸ் அப்படிங்கிறது முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். எதை செலக்ட் பண்ணிக்கணும், சேல்ஸ். சேல்ஸை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஜிஎஸ்டி சர்வீஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு இப்படி வரும், அதை செலக்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது டேட், எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் F2. ஓகேவா? டேட் என்ன, 1/5/2018 முதல் பில். F2 ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா 1/5/2018. உங்களுக்காக நானும் எஜுகேஷன் மோட் தான் ஒர்க் பண்ணுறேன் இனிமேல். ஏன்னா உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று இருக்கக்கூடாது, அதுக்காக தான். பில் நம்பர் 1, நீ பில் நம்பர் 1ன்னு போடக்கூடாது. என்ன பண்ணும், ஆர்ஏ பில் நம்பர் 1 அப்படின்னு போடணும். ஆர்ஏ பில் நம்பர் 1ன்னு போட்டு இந்த இடத்துல ஆர்ஏ பில் நம்பர் 1ன்னு போட்டு Control Alt C அப்படின்னு போட்டுக்கோ. அப்படின்னா என்ன ஆகும்னா அது அப்படியே காப்பி பண்ணிக்கும். என்ன பண்ணிக்கும், காப்பி பண்ணிக்கும். ஆர்ஏ பில் நம்பர் 1ன்னு போட்டு இந்த இடத்துல Control Alt C போட்டீங்கன்னா இது அப்படியே காப்பி ஆகும். என்டர் கொடுத்து ரெஃபரன்ஸ் நம்பர்ல Control Alt V போட்டு, அப்ப இதே இது இங்க வந்துடும். எதுக்காகனா நாளைக்கு ஏதாவது ஒன்று இந்த பில்லை டெலிட் பண்ணிட்டா அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நம்ம எடுத்துடலாம், பில் நம்பர் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். அடுத்தது சன்ட்ரி டெட்டார். சன்ட்ரி டெட்டார் வந்து யாருன்னா ஒரு லெட்ஜர், பூஷ் அண்ட் சீல் எக்ஸாம்பிள். இது அப்பயே கிரியேட் பண்ணிருக்கணும், கிரியேட் பண்ணல. பூஷ் அண்ட் சீல் லிமிடெட் அப்படின்னு ஒரு லெட்ஜர், அவனுக்கு தான் நம்ம சப்ளை பண்றோம்னு வச்சுக்கோ. அண்டர் சன்ட்ரி டெட்டார் மெயின்டைன் பில் பை பில் எஸ், காஸ்ட் சென்டர்லாம் வேண்டாம். காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோ. காஸ்ட் சென்டர்ங்கிறது இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட். ஒன்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரம் தான் காஸ்ட் சென்டர் கொடுக்கணும். நீ டெட்டாருக்கும் கிரெடிட்டாருக்கும் காஸ்ட் சென்டர் கொடுக்கக்கூடாது. ரைட்டா? காஸ்ட் சென்டர் should given only for எதுக்காக, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா காஸ்ட் சென்டர்ங்கிறது என்ன, எனக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, எனக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, இந்த காஸ்ட் சென்டர்ல எனக்கு என்ன ப்ராஃபிட் என்ன லாஸ், அதுக்காக தான் காஸ்ட் சென்டர். ரைட்டா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒர்க் ஆர்டர் நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா ஜிஎஸ் நம்பர் தான் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் தட்டுங்க. என்டர் தட்டிட்டு முதல் பில் வேல்யூ எவ்வளவு, 5 lakh. 5 lakh கொடுக்குறோம். கொடுத்தா இந்த இடத்துல காஸ்ட் சென்டர் உங்களுக்கு கேட்கும். என்ன காஸ்ட் சென்டர் செலக்ட் பண்ணணும். இங்க பிளாங்கா இருக்கும், அப்படியே முடிக்கப்படாது. காஸ்ட் சென்டர் என்ன கொடுத்தோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கீப் இன் மைண்ட். புனே சிமினி அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, பீப் கொடுத்தா அப்படின்னா உனக்கு வரும். அப்படின்னா புனே சிமினிக்கு இந்த காஸ்ட் சென்டர். ஓகேவா? ஜிஎஸ்டி டீடைல் வேணுமா அப்படின்னு கேட்குது. எதுக்காக அப்படின்னா இது வந்து ஈவே பில்லுக்காக இது கேட்கும். இது வந்து குட்ஸ் கிடையாது. இது என்னது, குட்ஸ் கிடையாது. அவ்வளவுதான்.
வேணா டாக்குமெண்ட் டைப்பில் வேணா இந்த இடத்துல டேக்ஸ் இன்வாய்ஸ்னு போட்டுக்கோ, அவ்வளோதான். கொடுத்துட்டு பில் ஃப்ரம் பில் டூலாம் கிடையாது, ஏன்னா இது வந்து குட்ஸு கிடையாது. என்ட்ரு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கும். தட்ஸ் ஆல். என்டர் நியூ ரெஃபரன்ஸ். நீங்கள் அங்கே கொடுத்தீங்க இல்லையா, அது இந்த ரெஃபரன்ஸ் ஆகி அங்கேருந்து இது வந்து என்ன ஆகும், இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இங்கே வந்து தானாக அது இங்கே பிக்கப் ஆகிடும். என்டர் எவ்வளோ நாளில் தரணும், 30 நாளில் தரணும். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ நாளில் இந்த பில்லு கொடுத்த நாள்லேருந்து எவ்வளோ நாளில் தரணும் அப்படின்னு இருக்கும். 30ன்னு போட்டிங்க அப்படின்னா 30 நாள் எடுத்துக்கும். 15ன்னு போட்டிங்கன்னா 15 நாள் எடுத்துக்கும். 1 டேன்னு போட்டிங்கன்னா 1 நாள் எடுத்துக்கும். 1 M அப்படின்னா 1 மாதம் எடுத்துக்கும். 1 இயர் அப்படின்னா 1 வருஷம் எடுத்துக்கும். ஓகேவா? நீ வந்து என்ன பண்ணும், 30 நாள் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு டியூ டேட் அப்படிங்கிறது காட்டும். ஓகேவா? 1 இயர் போடுங்க. 1/5/18லேருந்து 1 இயர்னு போட்டிங்க அப்படின்னா 1 வருஷம் கழிச்சா கொடுக்கும். 1Y அப்படின்னு போட்டால் போதும். அப்போ டேட்டு பாரு, 1/5/18 கொடுக்குற பில்லுக்கு 1/5/19 1 இயர் கழிச்சு பேமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இன் ஜென்ரல் 30 நாள் தான். இன் ஜென்ரல் 30 நாள். என்டர் மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன் ஃபார் இவே பில்னு இருக்கும். இது வந்து கிடையாது, நமக்கு அப்ளிகபிள் கிடையாது. குட்ஸுக்கு தான் இது, சர்வீஸ் கிடையாது. அப்போ இது வராமல் இருக்கணும்னாக்க ப்ரொவைட் ஜிஎஸ்டி நோ கொடுத்துணும். ஓகேவா? என்டர் ஓகே, அக்செப்ட் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டி. இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கு இந்த டிடக்ஷன்லாம் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஒழிய அதெல்லாம் கிடையாது. எக்ஸாமுக்கு உனக்கு பேமெண்ட் தருவான். 1/5 நீ ரைஸ் பண்ண இன்வாய்ஸ்க்கு பேமெண்ட் எப்போ தரான்? 1/6 தரான். 1/6 அதுக்கு பேமெண்ட் தரும். 1/6 எவ்வளோ தரணும்? 5,90,000 தரணும். எவ்வளோ தரணும்? 5,90,000 தரணும். ஆனால் அமௌண்ட் ரிசீவ்டு எவ்வளவு? அமௌண்ட் ரிசீவ்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமௌண்ட் தரமாட்டான். என்ன பண்ணுவான்? 80% தான் தருவான். ஃபுல் அமௌண்ட் நமக்கு என்ன தருவான்? ஃபுல் அமௌண்ட் நமக்கு தரமாட்டான். ஸோ எவ்வளோ அமௌண்ட் தரணும் அந்த அமௌண்ட்டை அக்கௌண்ட் பண்ணணும். அமௌண்ட் ரிசீவ்டு எவ்வளோனாக்க இன்ட்டு 80% அப்படின்னு வச்சுக்கோ. இதுதான் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டு. ஏன் மைனஸ் வருது? இது அமௌண்ட் ரிசீவ்டு. இந்த தேதியில் இந்த அமௌண்ட் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? இந்த தேதியில் இந்த அமௌண்ட் நமக்கு என்ன வந்திருக்கு? வந்திருக்கு. ஸோ அடுத்தது ரசிப்ட் என்ட்ரி போடணும். 1/6 ரசிப்ட் என்ட்ரி. எதில்? நம்ம பேங்க் ஓடியில் ரசிப்ட் என்ட்ரி. இங்கே போயிட்டு ரசிப்டுக்கு ஷார்ட்கட் கீ F6. ஓடி அக்கௌண்ட்டு, கனரா பேங்க் அக்கௌண்ட்டு. யாருக்கிட்டேருந்து பணம் வரணும்? யாருக்கிட்டேருந்து வரணும்? யாருக்கு நீ பில் கொடுத்தியோ அவன் தான் தருவான் இல்லையா? எவ்வளோ தரணும்? 5,90,000 தரணும். எவ்வளோ கொடுக்குறான்? 4,72 தரான். என்னைக்கு தரான்? 1/6. எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் F2. 1/6 போட்டுக்கோ. F2 போட்டு 1/6 போட்டுக்கோ. F2 போட்டு டேட் போடணும். 1/6 எவ்வளோ அமௌண்ட் தரான்? 4,72,000 தரான். 4,72,000 எதுக்கு எகெயின்ஸ்டு? RA பில் நம்பர் 1க்கு எகெயின்ஸ்டு. RA பில் 1க்கு எகெயின்ஸ்டு. இங்கே செக் நம்பர் நீயாவே போட்டுக்கோ, 458,901 அப்படின்னு. நீ வந்து கனரா பேங்க்லையும் வச்சிருக்க, ஆனால் அவன் வந்து SBI அக்கௌண்ட் வச்சிருக்கான் இல்லையா? என்ன பேங்கோ அந்த பேங்க்னு. ஃபார் எக்ஸாம்பிள் SBI அப்படின்னா SBI என்ன பண்ணோம்? இந்த இடத்துல கஸ்டமரோட பேங்க் எதுவோ அந்த பேங்க் நேம், ஸ்பெசிஃபிக் பேங்க் நேமில் SBI அப்படின்னா SBI அப்படின்னு.
ஓகேவா? என்டர் என்டர். இங்கே நேரேஷன் கொடுக்கணும், பீயிங் த அமௌண்ட் ரிசீவ்டு. அதே மாதிரி அங்கே வந்து நேரேஷன் கொடுக்கணும், ஆன் சைனிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு, பீயிங் த அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் பூஷன் ஸ்டீல் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், சேல்ஸ் என்ட்ரி போடணும். அதே மாதிரியே இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். ரெண்டாவது இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுற பாருங்க. ரெண்டாவது இன்வாய்ஸு 1/6 ஆன் மெட்டீரியல் மொபிலைசேஷன். ஓகேவா? ஆர்ஏ பில் 2, சேல்ஸுக்கு F5, அங்கே வந்து ஜிஎஸ்டி சேல்ஸ் இன்வாய்ஸ், ஜிஎஸ்டி சர்வீஸ், டேட்டு அதே தான். இங்கே வந்து என்ன கொடுக்கணும், ஆர்ஏ பில் 2 அப்படின்னு கொடுக்கணும். ஆர்ஏ பில் 2 கொடுத்துட்டு என்ன பண்ணணும், இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆல்ட் சி போட்டு காப்பி பண்ணிக்கணும். ஏன், அப்பதான் இங்க வரும் கண்ட்ரோல் ஆல்ட் பி. ஓகேவா? நீங்க கொடுக்குற இந்த ஆர்ஏ பில் 2 இருக்கியா, இதுதான் ரெஃபரன்ஸா பில் வைஸ் டீடைல்ல போகும். இது வந்து கஸ்டமருடைய ரெஃபரன்ஸுக்கு, இது வந்து ஜிஎஸ்டியோட ரெஃபரன்ஸ். இந்த ஆர்ஏ பில் 2 அங்கே போகும். பூஷன் சீல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க, என்டர் கொடுங்க, என்டர் கொடுங்க. ரெண்டாவது பில் வேல்யூ அளவு 10 lakh இல்லையா, 10 lakh. அப்போ இங்கே 10 lakh அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உனக்கு டேக்ஸு ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆகும். பூனே சிம்னி அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? போட்டுக்கணும். ப்ரொவைட் ஜிஎஸ்டி டீட்டெயில் நோ கொடுத்துரு, என்டர் கொடுங்க, என்டர் கொடுங்க. நியூ ரெஃபரன்ஸு ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆகணும். நேரேஷன் பண்ணணும். நேரேஷன் ஃபீல்டு ரொம்ப முக்கியம். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நேரேஷன் ஃபீல்டு ரொம்ப முக்கியம். ஆன் மெட்டீரியல் மொபிலைசேஷன் 10% அமௌண்ட் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதணும். என்னது, ஆர்ஏ பில் சப்மிட்டட் அப்படின்னு எழுதணும். இங்கே நேரேஷன் எழுதணும். ஆர்ஏ பில் சப்மிட்டட் ஆஸ் பர் த கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் நம்பர் 2. ஓகேவா? எவ்வளவு, 10% ஆன் கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்னு போடணும். 10% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ ஃபார் என்ன ஒர்க்கு, ஆன் மெட்டீரியல் மொபிலைசேஷன், ஆன் மெட்டீரியல் மொபிலைசேஷன் அப்படின்னு போட்டு ரெஃபர் ஒர்க் ஆர்டர் நம்பர் இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். ரெஃபர் ஒர்க் ஆர்டர் நம்பர் இப்படி எழுதணும். எழுதி என்டர் என்டர் கொடுத்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணி இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு உடனே பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா இங்கேருந்து பேஜப் போங்க. பேஜப் போயிட்டு இந்த இடத்துல பேஜப் போயிட்டு ஆல்ட் பி அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் வித் பிரிண்ட் ப்ரீவியூன்னு வரும். இந்த பிரிண்ட் ப்ரீவியூ வரலன்னா ஆல்ட் ஐ கொடுக்கணும். கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வவுச்சர் என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஆல்ட் ஜூம் பண்ணி பார்க்கணும். இதில் ஸ்ரீராம் இன்ஃப்ராடெக் உங்கள் கம்பெனி அட்ரஸ் வரணும், இங்கே பூஷன் வரணும். இந்த மாதிரி உங்களுக்கு இன்வாய்ஸ் ரைஸ் ஆகணும். பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு இங்கே செலக்ட் ஆகும். பேங்க் அக்கௌண்ட் வரல, இங்கே பேங்க் அக்கௌண்ட் வரதுக்கு என்னங்கிறது பார்ப்போம். ஏன் பேங்க் அக்கௌண்ட் வரலன்னு பார்ப்போம். ஏன் பேங்க் அக்கௌண்ட் வரல, F12 தான் ப்ரெஸ் பண்ணுறேன். பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன் ஆல்ட் பி, அதான் ஆல்ட் பியில் தான் F12, ஆல்ட் பியில் F12, ஆல்ட் பியில் F12ல பேங்கிங் கான்ஃபிகரேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க. இதில் ஜென்ரல் லாஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பிரிண்ட் பேங்க் டீடைல் இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து எஸ் கொடுக்கணும். கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு என்ன பேங்கோ அந்த பேங்க். கனரா பேங்க் ஓடினா கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட் வரும். சப்போஸ் கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் நம்பர் நான் கொடுக்கல, கொடுத்தா உங்களுக்கு கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு கனரா பேங்க்கு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு வரும். எதுக்காக இதெல்லாம் அப்படின்னா இதை பார்த்து தான் உனக்கு என்ன பண்ணுவான், அவன் ஆர்டிஜிஎஸ் பண்ணுவான் அல்லது
நெஃப்ட் பண்ணும். ஓகேவா? ரைட். அடுத்தது பேமெண்ட் என்ட்ரி. ஸோ சேல்ஸ் என்ட்ரி, ரசிப்ட் என்ட்ரி. அடுத்தது பேமெண்ட் என்ட்ரி. அக்கௌண்டிங் வவுச்சர் பி ப்ளஸ் எஃப்ஐ பேமெண்ட். அதுக்கு கனரா பேங்க் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட் பேமெண்ட் கொடுத்துட்டோம். என்னென்ன கொடுத்துருக்கோம்? ஒவ்வொரு பேமெண்ட்டும் நம்ம என்ன பண்ணணும்? தனித்தனியாக கொடுக்கணும். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் செக் நம்பர் ஜென்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ முதல்ல இங்கே லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் செக் நம்பர் கொடுத்துருங்க. அப்போ நீங்கள் செக் நம்பர் கொடுக்க வேண்டாம். லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது செக் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செக் நம்பர் வரும். எப்படி கொடுக்கறது? அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் ஆல்டர் கனரா பேங்க் ஓடி இல்லையா? ஓடி அக்கௌண்ட்டுக்கு செக் நம்பர் கொடுத்துருங்க. இது மாதிரி கொடுக்கும்போது சிங்கிள் லெட்ஜரில் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு வரும். லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது பேங்க் லெட்ஜரும் கேஷ் லெட்ஜர் ஆல்டர் பண்ணு. பேங்க் லெட்ஜர்லாம் சிங்கிள் லெட்ஜரில் கிரியேட் பண்ணு, மல்டிபிளில் பண்ணாது. ஓடி ஒரு 5 lakh லிமிட் இருக்கு. ஓகேவா? அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துரு. 1 2 3 4 5 6 7 8 9 அக்கௌண்ட் நம்பர். ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன பேங்க்? ஐடி சிபி 1 2 3 4 5 1525 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. பேங்க் நேம் இங்கே நீங்கள் கொடுக்க முடியாது எஜுகேஷன் வெர்ஷனுங்கிறதுனால. செட்டு செக் புக் இருக்கு இல்லையா? அது வந்து எஸ் கொடுத்துரும். செட்டு செக் புக் எஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்களாவே செக் நம்பர் கொடுத்துருங்க. 1 to 1ல் 101லேருந்து 1 to 1 200 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 100 செக் வரைக்கும் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உனக்கு செக் நம்பர் பிக்கப் ஆகிடும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் இல்லை புக் நம்பர் 1 இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ் தான் இது. நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். புக் நம்பர் 1 அப்படின்னா நமக்கு தெரியும். பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன்லாம் நமக்கு வேண்டாம். என்ட்ரு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் பேங்க் லெட்ஜரில் சிங்கிளில் பண்ணும்போது இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் என்ட்ரி போடும்போது வரும். நீங்கள் செக் நம்பர் போட வேண்டாம். ஈச் அண்ட் எவ்ரி பேமெண்ட் தனித்தனியாக தான் போடணும். இங்கே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்ட்டு, சேலரி, டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா ஒவ்வொன்றும் நீங்கள் என்ன பண்ணணும்? தனித்தனியாக தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மே மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 31/1/5னாக்க 1/6 நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதம் செலவு இருக்கும் இல்லையா? 31/5லேருந்து ஸ்டார்ட் பண்ணு. 31/7 இருக்கு. 31/5லேருந்து பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணு. எடுத்த உடனே F2 போட்டுக்கோ. இதுவரை அக்கௌண்டிங் வவுச்சர் V போடுங்க. V போட்டு பேமெண்ட்டில் இங்கே பேங்க் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? செலக்ட் பண்ணிக்கோ. டேட்டு மாற்றிங்க. 31/5 டேட் மாற்றிக்கோ. முதல்ல வந்து என்னென்னா ஆஃபீஸ் ரெண்ட். எவ்வளோ ஆஃபீஸ் ரெண்ட்டு? 40,000 ரூபாய். ஓகேவா? 40,000. காசு சென்டர் எந்த காசு சென்டரு? பூனே சிமினி. அதுக்காக. ஓகேவா? பூனே சிமினி அதுக்காக. என்டர் 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 அங்கே கொடுத்தீங்க இல்லையா? அங்கே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வரும். என்டர் 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 சேவ். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் போடணும். ஓகேவா? அடுத்தது சேலரி. சேலரி எவ்வளவு? 2 lakh. சிமினி பூனே சிமினி. என்டர் 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 என்டர். ஓகேவா? எல்லாம் ஒரே மாதம். எல்லா செலவும் ஒவ்வொரு உண்டு. இந்த மாதம் பூரா எல்லா செலவும் தனித்தனியாக போடணும். எல்லா செலவும் வரும் இல்லையா? அந்த மாதிரி. டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் 5000. டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் 5000. என்டர் 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 சரி. டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ். எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு? 15,000. முடிச்சிடலாமா? உச்சி கொட்டாதீங்க. யாரோ ஒருத்தர் உச்சி கொட்டுறது என் காலில் வீடு. எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் 15,000. சீக்கிரம் முடிச்சிடுறேன். 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன். வேஜஸ் 3 லட்சம் ரூபாய். பூனே சிமினி. ஏன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் போட்டால் தான் காஸ்ட் சென்டரோட எஃபெக்ட் தெரியும். அதுக்காக தான் நான் மெனக்கிறது. டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் 5,000. டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் 5,000. என்டர் 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 சரி.
அடுத்தது ஸ்டாஃப் வெல்ஃபேர். ஸ்டாஃப் வெல்ஃபேர் எவ்வளவு? ஸ்டாஃப் வெல்ஃபேர் எவ்வளவு? 3000 நினைக்கிறேன். தெரியல நான் ஸ்டாஃப் வெல்ஃபேர் 3000. சரி ஓகே. ஸ்டாஃப் வெல்ஃபேர் 3000. மீல்ஸ் எக்ஸ்பென்ஸ் 25000. மீல்ஸ் எக்ஸ்பென்ஸ் 25000. மீல்ஸ் எக்ஸ்பென்ஸ் 25000. 10,000. சப்போஸ் பிசினஸ் ப்ரமோஷன் வந்து இந்த காஸ்ட் சென்டருக்காக இல்லாம வேற காஸ்ட் சென்டர் அப்படின்னா நீங்க கூட போட்டுக்கலாம். வேற ஏதாவது புது காஸ்ட் சென்டர், அடையார் ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட நீங்க போட்டுக்கலாம். இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் கூட இருக்கலாம். ரைட்டா? இதுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. ஓகேவா? ஒவ்வொரு சைட்டுக்கும் நீ என்ன செலவு பண்றியோ அந்த காஸ்ட் சென்டர் அதுக்கு போகணும். ஓகேவா? ரைட். முதல்ல வந்து காஸ்ட் சென்டர் வைஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் காஸ்ட் சென்டர் வைஸ் எப்படி பார்க்கறது? டிஸ்ப்ளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், காஸ்ட் சென்டர் பிரேக்கப் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படி போகணும்னு சொல்றேன் பாருங்க. டிஸ்ப்ளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், அதுல காஸ்ட் சென்டர் பிரேக்கப், பூனே சிம்னி கொடுத்து ஆல்ட் F1 பண்ணணும். ஆல்ட் F1 கொடுத்தா உனக்கு காஸ்ட் சென்டர் வைஸ் உனக்கு என்ன வந்திருக்குன்னு தெரியும். இந்த காஸ்ட் சென்டர்ல உனக்கு 15 லட்ச ரூபாய் இன்கம் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? 5/1 15 லட்ச ரூபாய் இன்கம் வந்திருக்கு. செலவு எவ்வளவு ஆயிருக்கு? 593 செலவாயிருக்கு. அப்ப உனக்கு இந்த காஸ்ட் சென்டர்ல 9 லட்ச ரூபாய் லாபம். ஓகேவா? 15 லட்ச ரூபாய் வருமானம் வந்திருக்கு. 593 செலவு 9,07,000 வருமானம். இதுவே 4-5 காஸ்ட் சென்டர் இருந்தது அப்படின்னா காஸ்ட் சென்டர் வைஸ் நீ பார்க்கலாம். ஓகேவா? காஸ்ட் சென்டர் வைஸ் பார்க்கலாம். ஸோ காஸ்ட் சென்டர் வைஸ் ரிப்போர்ட். ஓகே. அடுத்தது லெட்ஜர் பிரேக்கப். ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா லெட்ஜர் பிரேக்கப்ல இப்போ வந்து சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு இருக்குன்னா நீங்க லெட்ஜர் பிரேக்கப் பார்க்கலாம். எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க பார்க்கலாம் ஒன்று. ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங்ல வர வேண்டிய காசு எவ்வளவு பார்க்கலாம். முதல் பில் RA பில் நம்பர் 1ல வர வேண்டியது 590, வந்தது 472, பேலன்ஸு இன்னும் 118 வரணும். அதே மாதிரி தான் இந்த பில்லு இன்னும் பணம் எதுவும் வரல அப்படிதான் இருக்கும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது GST ரிப்போர்ட். DOG நாய் 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? நாய் 3. எந்த மாசம் ரிப்போர்ட் பார்க்குறோமோ அந்த மாசம் ஆல்ட் F2 போட்டு சப்போஸ் மே மாசம் அப்படின்னா மே மாசம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி GST ரிப்போர்ட் வரணும் வித்தவுட் எனி மிஸ்டேக். GST ரிப்போர்ட் நாளைக்கு பார்க்கலாம். இதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு இதே சம்மு நீங்கள் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதே மாதிரி தான் அமௌண்ட் மாத்திரம் மாறும். அவ்வளோதான். மாடல் இதே தான். உங்களுக்கு காலம்பரை கொஸ்டின் பேப்பர் 10 மணிக்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவேன். நாளைக்கு நீங்கள் கிளாஸ் வரதுக்குள்ளே எனக்கு சம்ம போட்டு அனுப்பிச்சிடும். எல்லாருமே கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் சம்ம அனுப்புங்க. கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஓகேவா? ரைட். வேற டவுட் இருந்தால் கேட்கலாம். அதர்வைஸ் விளைக்கலாம். புரியுதாமா?